வெல்கம் டு ஃபிலிம் பேப்பர்ஸ். நான் சதீஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3x ஸ்ட்ரக்சர்னா என்ன, தமிழ் சினிமாவுக்கு வந்து 3x ஸ்ட்ரக்சர் படங்களை எப்படி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கிரிப்ட்னா 120 பேஜஸ் இருக்கணும். அந்த 120 பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட், அப்புறம் பிளாட் பாயிண்ட் 1, நடுவில் வந்து இன்டர்வல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் 2, கிளைமேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் அது 3x சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கர் சாரோட முதல்வன் படம் தான். முதல்வன் படத்தையே எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். முதல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா கீ இன்சிடென்ட், இன்சைட் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் கீ இன்சிடென்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் வந்து டிராஃபிக் ஜாமில் வந்து அந்த பிரச்சனை நடக்காது, ஷூட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கீ இன்சிடென்ட். அதே மாதிரி இன்சைட்டிங் இன்சிடென்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வர ஷக்கலக பேபி சாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்டிங் இன்சிடென்ட். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஹீரோ வந்து ஒரு சுவாரஸ்யமான ஓப்பனிங் சீன், அவனுடைய என்னென்ன விஷயங்கள், அவன் தொழில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறான், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட். இன்சைட்டிங் இன்சிடென்ட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜென்டில்மேன் படம். ஜென்டில்மேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளடிக்கிற சம்பவம் நடக்கும். கவுண்டமணி சாரும் நம்ம அர்ஜுன் சாரும் மாறுவேடம் போட்டு கொள்ளடிப்பாங்க பார்த்தீங்களா, அது நல்ல பெஸ்ட்டான ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட். அதே மாதிரி சூதுகவும் படத்தில் வந்து ஒரு கிட்னாப் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணுறதுல மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஓப்பனிங் சீன். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஓப்பனிங் சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சைட்டிங் இன்சிடென்ட். இப்போ நம்ம முதல்வன் படத்துக்கே வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் 1 கீ இன்சிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட்டில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். தமிழில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கீ இன்சிடென்ட் பார்த்துட்டோம், இன்சைட்டிங் இன்சிடென்ட் பார்த்தோம். இப்போ வந்து பிளாட் பாயிண்ட் 1க்கு வருவோம். பிளாட் பாயிண்ட் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா முதல்வன் படத்துக்கே நம்ம வருவோம். முதல்வன் படத்தில் வந்து பிளாட் பாயிண்ட் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுப்பார்ல ரகுவரன் சாரை வந்து நம்ம அர்ஜுன் இன்டர்வியூ எடுப்பா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த கதையை வந்து திசை திரும்பும். ஸோ அதான் வந்து பிளாட் பாயிண்ட் 1. அதே மாதிரி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஒரு 3x ஸ்ட்ரக்சர்லையும் வந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் இருக்கணும். அந்த இன்டர்வலில் கட்டாயமாக ஒரு ட்விஸ்ட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் திரும்ப வருவாங்க. இன்சைட்டிங் இன்சிடென்ட், கீ இன்சிடென்ட், பிளாட் பாயிண்ட் 1, 2 இதை வந்து பார்த்தீங்கன்னா 30, 60, 30 இப்படி பிரிச்சுக்கலாம். அந்த 60, 30க்கு அப்புறம் 60 பிளாட் பாயிண்ட் 1 முன்னாடி வந்து இன்டர்வல் அந்த இது முடியுது பார்த்தீங்களா, அந்த இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிளாட் பாயிண்ட் 2 ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளாட் பாயிண்ட் 2 முதல்வன் படத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை வந்து நம்ம ரகுவரன் சார் வந்து குண்டு வச்சு கொலை பண்ணிடுவார். ஸோ அதுதான் வந்து பிளாட் பாயிண்ட் 2. இதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற நமக்கு ஒரு பரிதாப நிலை வரும். ஸோ இதுதான் வந்து பிளாட் பாயிண்ட் 2. இதை நோக்கி தான் வந்து கிளைமேக்ஸ் நகரும். இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் இருக்கலாம். அது வந்து ஓப்பன் கிளைமேக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, இல்லை எப்படி வேணால் முடிச்சிக்கலாம். ஆனால் இந்த 3x ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட், பிளாட் பாயிண்ட் 1, பிளாட் பாயிண்ட் 2 கட்டாயமாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3x ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. 3x ஸ்ட்ரக்சரில் வந்து படம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான விஷயம் தான். ஏன்னா 3x ஸ்ட்ரக்சரில் படம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகிறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3x ஸ்ட்ரக்சர்னா கட்டாயமாக என்னென்னு தெரிஞ்சே ஆகணும். இந்த 3x பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா சூதுகவும் படம் தான். சூதுகவும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வந்து நம்ம விஜய் சேதுபதி குழந்தைய கிட்னாப் பண்ணுவார். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஓப்பனிங் சீனாக இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசவன், பகலவன், அப்புறம் தாஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒயின் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தடால்னு வந்து நம்ம தாஸோட அறிமுகம் கிடைக்கும், ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தாஸ், கேசவன் இந்த கேங் எல்லாம் ஒன்று சேருவாங்க. அவங்களுடைய கிட்னாப் விஷயங்கள்லாம் வந்து தாஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இவங்களாம் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சாங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீ இன்சிடென்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சூதுகவும் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோட கத்தி படம், துப்பாக்கி, முக்கியமாக கத்தி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3x ஸ்ட்ரக்சர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் படம் வந்திருக்கு. அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 3x ஸ்ட்ரக்சர் படம் தான். ஸோ இந்த 3x ஸ்ட்ரக்சரில் படம் பண்ணுறது வந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான விஷயம். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆனால் ஃபாலோ பண்ணால் நல்லது தான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கிறேன். ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.